நாட்டின் பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கு பொதுக் கொள்கை வரைவை தயாரிப்பதற்கு எதிர்க்கட்சிகள் தீர்மானம். காணாமலாக்கப்பட்ட சம்பவங்களுக்கு சர்வதேச நீதி சாத்தியமற்றது. உள்ளக பொறிமுறை பலப்படுத்தப்பட வேண்டும். காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் முன்னாள் தவிசாளர் சாலிய பீரிஸ் வலியுறுத்தல். காசா இனப்படுகொலைக்கு நீதி கோரி கொழும்பில் பேரணி. பிரதி சபாநாயகர் உட்பட பல்வேறு தரப்பினரும் பங்கேற்பு. இலங்கையின் சிறந்த வெளியுறவு அமைச்சர் லக்ஷ்மன் கதிர்காமரின் ஆன்மீக பரிமாணம். தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு அரசுக்கு பெரும் சவால். அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவிப்பு. பாகிஸ்தானில் வெள்ளம் மண் சரிவினால் 24 மணித்தியாலங்களில் 164 பேர் உயிரிழப்பு. ஒலிம்பிக்கில் பதக்கம் வெல்வதற்கு தேவையான சகல உதவிகளையும் வழங்க விளையாட்டுத்துறை அமைச்சு தயார். ருமேஷ் தரங்கவிடம் விளையாட்டுத்துறை அமைச்சர் உறுதி. Humanitarian groups call on Israel to end weaponization of aid in Gaza. Jaffna's urban crisis, water, waste and the fight for a livable city. இது தொடர்பில் வெளிவந்துள்ள பல முக்கிய தகவல்களை அறிந்து கொள்ள இன்றைய நாளுக்கான வீரகேசரி நாளிதழின் மின்னிதழை வாசிப்பதுடன் மேலதிகமாக இணைக்கப்பட்ட பக்கங்களில் வெளிவந்துள்ள முக்கிய பல செய்திகளை mypaper.lkயை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் படிக்க முடியும். வீரகேசரியின் கர்ஜனை இப்பொழுது உங்கள் தொலைபேசியிலும்.